தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நம்ம அட்டவணைப்படி 110வது நாள். நாள் 23/5/2025. ஏற்கனவே நம்ம வேர்ச்சொல் அப்படின்ற தலைப்பின் கீழ பல்வேறு இலக்கண குறிப்புகள் எந்த மாதிரியான கட்டமைப்புகளை பெறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வகுப்புல நாம பார்க்க இருக்கிறது எதை பத்தி அப்படின்னா, எச்சம் அப்படின்றது. எச்சம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஒரு முடிவு பெறாத ஒரு சொல். அது பெயரெச்சமா, வினையெச்சமா அப்படின்ற அடிப்படையிலான ஒரு உரையாடல் தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். அப்ப எச்சம்னா என்ன? அதனுடைய வகைப்பாடுகள் என்ன? அதைத் தொடர்ந்து வினையாளனின் பெயர், தொழிற்பெயர். இதத்தான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல எச்சம் அப்படின்னா என்ன? அதைப் பத்தி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை வாசிக்கும் பொழுது, படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. இதுவே வினைமுற்று ஆகும். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும். அப்ப முடிவில்லாம எஞ்சி நிற்கிறது தான் என்னது? எச்சம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. படித்த, படித்து, செய்த, செய்து, பார்த்த, பார்த்து இந்த மாதிரியான எச்ச சொற்கள் எல்லாமே, முடிவு பெறாத சொற்கள் எல்லாமே எச்சச்சொல் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. அப்போ ஒரு எச்சச்சொல்ல வச்சு அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை நாம போட்டா அது என்ன வகை அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்திடலாம் இல்லையா? எச்சம் பொதுவாக இரு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம். அதுல படித்த, படித்து அப்படின்னா படித்த மாணவன் அப்படின்னு போடலாமா? அப்போ படித்த அப்படின்னா அது என்னது? பெயரெச்சம் தான். ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாணவன், படித்த பையன், படித்த ஆசிரியர், ஏதோ ஒண்ணு. அது பெயர் சொல்லா இருக்கிறதுனால பெயரெச்சம். படித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன வார்த்தையை போட்டு நம்ம முடிக்கலாம்? படித்து முடித்தான், படித்து கொண்டிருக்கிறான், படித்து மகிழ்ந்தான், இப்படி போடுவோமா? அப்ப அந்த இடத்துல எனக்கு என்னதான் வருது? எப்படி பார்த்தாலும் ஒரு வினைச்சொல் தான் வருது. அப்ப அதுதான் வினையெச்சம். சரிங்களா? இது கடந்து நிறைய ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அகரத்துல முடிகிறது பெயரெச்சம், உகரத்துல முடிகிறது வினையெச்சம் அப்படின்னு. அதெல்லாம் நாம போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது எல்லா இடத்திற்கும் பொருந்தி வராது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள நாமளா யூகிச்சு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, சரியான பதில பெரும்பாலும் நிறைய நேரங்கள்ல சரியா தேர்ந்தெடுத்துடலாம். சரிங்களா? இப்போ பெயரெச்சம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதனாலதான் அது பெயரெச்சம். படித்த மாணவன், கண்ட சித்திரம், படித்த பள்ளி, படர்ந்த கொடி, பார்த்த புத்தகம். அப்ப இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் எல்லாமே எனக்கு என்னதுதான்? பெயர் சொல்லுதான். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். இந்த பெயரெச்சம் அப்படின்றது 3 வகையா பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? கால வகையால். அதை கொஞ்சம் தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். பெயரெச்சம் கால வகையால் எத்தனை வகைப்படும்னா, முக்காலம் தானே. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? இப்ப படித்த கயல்விழி அப்படின்றது நமக்கு இறந்த காலம். ஏன்னா படித்த அப்படின்ற வார்த்தை. படிக்கின்ற கயல்விழி நிகழ்கால பெயரெச்சம். படிக்கும் கயல்விழி. சரியா? இது எதிர்கால பெயரெச்சம். அப்போ கால வகையால் இந்த எச்சமானது பெயரெச்சமானது 3 வகைப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு நாம எழுதியாச்சு. சென்ற, செல்கின்ற, செல்லும். நிறைய நாமளே சொந்தமா எழுதலாம் இல்லையா? பார்த்த அப்படின்னு எடுத்துட்டா பார்த்த, பார்க்கின்ற, பார்க்கும். சரியா? நிறைய எடுத்துக்காட்டுகள் சொந்தமா எழுதி பார்த்தணும். சில பெயரெச்சங்கள் நமக்கு இங்க எடுத்துக்காட்டுகளா கொடுத்திருக்கிறாங்க. சரியா? எழுந்த, ஓங்கிய, தேர்ந்த, அஞ்சிய, அஞ்சிய நரி அப்படின்னு போடலாம். சரியா? மன்னிய, ஆய்ந்த பொற்கிளி, தேய்ந்த, பாய்ந்த புலி, ஆய்ந்த, காய்ந்த, இழிந்த பிறப்பு, தாழ்ந்த, தளர்ந்த, தளர்ந்த முதியவர், இருந்த வள்ளல், அமைந்த காதல், பார்த்த கண்ணை, மலர்ந்த கண்ணன். இப்படி எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் முதல்ல இருக்கக்கூடிய சொல் முடிவு பெறாத சொல்லாக இருக்கும். இரண்டாவது இருக்கக்கூடிய சொல் பெயரை கொண்டு முடியும். அதுதான் என்னது? பெயரெச்சத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பகுதியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெயரெச்சம் ஆனது 2 வகையாக பிரிக்கிறாங்க. கால வகையால் 3 வகை நாம பார்த்துட்டோம். 2 வகையாக பிரிக்கக்கூடியது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அந்த பெயர்லயே இருக்கு. தெரிநிலைன்னா என்ன? வெளிப்படையா தெரிஞ்சிடும். குறிப்புன்னா என்ன? மறைமுகமா ஏதாவது ஒரு ஹிண்ட் அதுல இருக்கும். சரியா? அவ்வளவுதான் விஷயம். தெரிநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செய்யக்கூடிய செயல், காலம். இங்க பாருங்க, படித்த கயல்விழி. படிக்கிறா அப்படின்றது செயல், படித்த அப்படின்றது இறந்த காலம். ரெண்டையும் காமிச்சிருச்சு இல்லையா? அவ்வளவுதான் விஷயம்.
வந்த பயனை பார்த்து கண்ணன் நின்றான். அவ்வளவுதான். இதுல இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம். செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும். இவை உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையிலும் வரும். சரியா? நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் வரும், பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயும் வரும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, உண்ட இளங்கோவன், செய்பவன் இளங்கோவன், கருவி களம், அந்த உண்ணக்கூடிய அந்த ஒரு தட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை விவரிக்குது. நிலம், வீடு, செயல், உண்ணுதல், காலம், உண்ட இளங்கோவன் அப்படின்னு இருக்கு. அப்ப இறந்த காலம். உண்கின்ற அப்படின்னா நிகழ்காலம். உண்ணும் அப்படின்னா என்னது? எதிர்காலம். செய்பொருள் சோறு. அப்ப இதில் ஆறரையும் வெளிப்படையாக காட்டுகிறது. அதே நேரத்துல செய்யக்கூடிய நபரையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுகின்றது. உண்கின்ற இளங்கோவன், உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம், எதிர்காலம் காட்டும் பெயரெச்சங்களையும் மேற்கண்டவாறே நாம் பொருத்தி கொள்ளலாம். இதுவே எதிர்மறை வாசகமா எழுதியிருக்காங்க. உண்ட இளங்கோவனா உண்ணாத இளங்கோவன், எழுதிய கடிதம் எழுதா கடிதம். சரிங்களா? சோ அப்ப எதிர்மறையிலும் வரும், உடன்பாட்டிலும் வரும் பெயரெச்சம். அதுல தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்றதான் நாம இப்ப பார்த்திருக்கிறோம். அதற்குரிய எடுத்துக்காட்டையும் பார்த்தோம். சரிங்களா? அப்ப வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். நின்றான்க்கு இலக்கண குறிப்பு என்ன எழுதலாம்? வினை முற்று. வந்த பையனை, வந்த அப்படின்றது எச்சம், வந்த பையனை அப்படின்னு வந்திருக்கிறதுனால பெயரெச்சம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, குறிப்பு பெயரெச்சம். இப்ப இங்க என்ன ஹிண்டா சொல்றாங்க அப்படின்னா, காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல், காலமும் சரி செயலும் சரி ரெண்டையும் உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லி கொண்டு முடிவது குறிப்பு பெயரெச்சம். நல்ல பையன், அவன் எப்ப நல்ல பையனா இருந்தாலும் காலத்தை இது சொல்லல, செயலையும் இது சொல்லல. என்ன சொல்லுது? நல்ல பையன் அப்படின்னு அவர்களுடைய பண்பை மட்டும் நமக்கு சொல்லுது. அதான் என்ன சொல்றாங்க? பண்பினை உணர்த்தி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் சொல்லை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பண்புனா நல்ல தீய அது மட்டும் இல்லல்ல. பண்புனா என்னென்னலாம்? நிறம் சொல்லலாம் இல்லையா? அளவு சொல்லலாம் இல்லையா? வடிவம் சொல்லலாம் இல்லையா? சோ அது கடந்து இது எல்லாமே நமக்கு இடம்பெறும். வட்ட தொட்டி அப்படின்னாலும் என்னது? வட்ட அப்படின்றது பண்பு தான் இல்லையா? தொட்டி அப்படின்றது பெயர் சொல்ல கொண்டு முடியும். அப்ப பெயரெச்சம் அப்படின்றத குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு தான் நம்ம அதை வச்சுக்கணும். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும். சிறிய கடிதம், பெரிய மரம், நிறைய எழுதலாம். அந்த மாதிரி எடுத்துக்காட்டு. குறிப்பு வினை பெயரெச்சத்திற்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் வழக்கு மொழியில இல்லாம இலக்கியங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள் இருக்கு. வேளாள் முகத்த களிறு, இந்த முகத்த களிறு தான் விஷயம். சரியா? மூவிளைய வேல், உள்ள பொருள், கரிய குதிரை. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நிறத்தை சொல்லியிருக்கிறாங்க. புதிய நட்பு, பழசா புதுசா அப்படின்றத அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப இதுதான் என்னது? குறிப்பு வினையெச்சம். இதுவே எதிர்வினை, எதிர்மறையில இல்லாத பொருள், அல்லாத குதிரை அப்படின்றது. சரியா? சோ அப்ப இதுவுமே நமக்கு எதிர்மறையிலையும் வரும், உடன்பாட்டிலும் வரும் அப்படிங்கிறதுதான். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். செய்யும் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு என்னது? எச்சச்சொல் தான் இல்லையா? அதன் அடிப்படையில எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன பகுதியா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. செய்யும் என் எச்ச ஈற்று உயிர்மை சேரலும் செய்யுளுள் உந்து ஆகலும் உற்றேல் உயிரும் உயிர்மையும் ஏகலும் உளவே. பாருங்க, செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயர் எச்சத்தினுடைய இறுதியில் உள்ள உயிர்மை கெடுதலும் செய்யுளிடத்து விகுதி உந்து என திரிதலும் அது முற்றாயின் அதன் இறுதி உயிராயினும் உயிர் மெய்யாயினும் கெடுதலும் உளவாம். இப்ப இந்த செய்து அப்படின்றது நமக்கு ஒரு எச்ச சொல்லா வருது அப்படின்னா அது பெயர் சொல்லை கொண்டு முடியும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதற்குரிய எடுத்துக்காட்டு நமக்கு இறுதியா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதை படிக்கும்போது இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப பெயரெச்சம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் அப்படின்றது பார்த்தோம். இருவகை: பெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அது கடந்து காலத்தால்
மூவகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? சோ அடுத்து தொடர்ந்து பார்க்கக்கூடியது வினையெச்சம். அதற்குரிய எடுத்துக்காட்டும் நமக்கு எழுத தெரியும். படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தார், ஓடி முடித்தான், இந்த மாதிரி நிறைய எழுதலாம். அப்ப வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இவ்வினையெச்சம் முக்காலத்தையும் உணர்த்தும் அப்படின்றாங்க. ஏன்? படித்து வந்தான், படித்து வருகின்றான், படித்து வருவான். அப்ப 3 காலத்துக்கும் இது பொருந்தது. அதற்கான எடுத்துக்காட்டை நம்மளால எழுத முடியும் இல்லையா? சோ அதற்கான எடுத்துக்காட்டை நம்ம கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். அப்போ பெயரெச்சத்துல முதல் சொல்லுல தான் காலம் வெளிப்படும். ஆனா இதுல என்னது? இரண்டாவது சொல்லுல. ஏன்னா ரெண்டுமே வினை தானே. இரண்டாவது சொல்லில் தான் அந்த காலமானது வெளிப்படும். தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒளிய நிற்பது வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கேள்வியாவே நமக்கு இருக்கும். தொழிலும் காலமும் தோன்றி, சரியா? படித்து வந்தான், காலம் நமக்கு காமிச்சிருச்சு. தொழில் என்ன செயல் அப்படின்றது அங்க தெரிஞ்சிருச்சு, சரியா? தொழிலும் காலமும் தோன்றி பால் வினை ஒளிய நிற்பது வினையெச்சம் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. வினையெச்சம் தொழிலையும் காலத்தையும் விளக்கும். வினை முற்றுதற்கு வேண்டும் பால் ஒன்றும் தோன்றாது, அப்பாலுடனே வினையானது எஞ்சி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ படித்து வந்தான். வினையெச்ச வாய்ப்பாடுகள் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன, செயற்செயின், செய்யிய, செய்யியர், வான்பான் பாக்கு இன வினையெச்சம் பிற 5 1 6 முக்காலமும் முறை தரும் அப்படிங்கிறது தான். செய்து என்பது முதல், செய்யியர் என்பது ஈராகிய 9 வாய்ப்பாட்டால் வருவனவும், வான், பான், பாக்கு என்னும் 3 விகுதிகளை கொண்டு வருவனவும், இவை போல்வன பிறவும் வினையெச்ச வினைகளாம். முன்னைய 5ம் நடுநின்ற 1ம் பின்னைய 6ம் இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் முறையே காட்டும். சரியா? இப்ப கடைசிய 5 என்ன பண்ணுமா? முக்காலத்தையும் காட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன இறந்த கால வினையெச்சங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. செய அப்படின்றது நிகழ்கால வினையெச்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. செய்யின், செய்யிய, செய்யியர், வான், செய்வான், உண்பான் அப்படின்றதுதான் இதனுடைய விகுதி தான். சரியா? இப்ப வான், பான் அப்படின்னா தனி வார்த்தை கிடையாது. நாம படிச்சிருப்போம்ல, இப்பு, இவ்வு, இது எல்லாமே என்னது? எதிர்காலத்து வினை சொற்கள்ல சந்தியா நமக்கு வரும் அப்படின்றது. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செய்வான், உண்பான். அப்ப இப்படி அடையாளப்படுத்தலாமா? படிப்பான், தேறுவான், ஓடுவான், இந்த மாதிரியான விகுதிதான். சரியா? இதெல்லாமே என்னது? எதிர்கால வினையெச்சங்கள். இறந்த காலம் அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. செய்து அப்படின்றது கண்டு, செய்பு காண்குபு, செய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சொற்கள் தான் ஈறுகட்ட வினையெச்சங்களாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. செய்யா காணா, செய்யு காணு, செய்தன கண்டன அப்படின்றது. அப்ப இரண்டாவது இருக்கக்கூடிய சொற்கள் தான் இந்த வினையெச்சத்துல என்ன பண்ணும்? காலத்தை வெளிப்படுத்தும். இறந்த காலம் அடிப்படையில ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்காலம்னா செய்ய, காண. எதிர்காலத்திற்கு ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். செய்யின், செய்யிய, செய்யியர், வான், பான், பாக்கு. அதற்குரிய நேர் இணை சொற்கள் பாருங்க. எந்த வினை சொற்களா கொண்டு வந்தாலும் இதுல நாம பொருத்தி இந்த எடுத்துக்காட்டை எடுத்துடலாம். காணின், காணிய, காணியர், காணுவான், காண்பான், காண்பாக்கு. காண்பாக்கு அப்படின்றத தாண்டி காண்பார்க்கு, காண்போர்க்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆனா இதுல வழக்கு மொழியில நாம நிறைய எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்த மாட்டோம். காண்பான், காண்பார்க்கு, செய்வான், இந்த மாதிரியான சொற்கள் தான் பயன்படுத்துவோமே தவிர மேல இருக்கக்கூடிய 3 சொற்களும் தற்போது நமக்கு எந்த எடுத்துக்காட்டுலையும் பெரிய அளவுல பயன்படுத்துறது இல்ல. அப்ப எடுத்துக்காட்டு சார்ந்த கேள்விகள் வரும்போது இந்த கடைசி 3 எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு வரும். சோ அதனால அதை போட்டு நாம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவற்றுள் செய்து, செய்தன என்னும் இரண்டும் இடைநிலையாலும் ஏனையன இறுதியாலும் காலம் காட்டும். செய்து,
செய்தன என்னும் இரண்டும் இடைநிலையாலும் மற்றவை இறுதி நிலையாலும். இறுதி நிலையில தான் நமக்கு என்னது காலம் அப்படின்றது வெளிப்படும். சோ அதைத்தான் அந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. அது கடந்து இந்த இரண்டு எச்ச சொற்கள்லையுமே இடைநிலையால் காலமானது காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்று இரு வகைப்படுகிறது. பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்கின்ற, செய்யும் எனும் காலத்துக்கு ஏற்ப மாறும். பெயர்களானது என்ன பண்ணாது, மாறாது. ஆனா வினையெச்சத்தில் எச்சங்கள் மாறாது. மேலே காட்டியது போல் முக்கால வினைமுற்றுகளையும் பெற்று வரும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சொல் இருக்குன்னா எச்சச்சொல் இது, வினைச்சொல் இது. அப்ப வினைச்சொல் இந்த இடத்துல இடம்பெறும் பொழுது மாற்றமானது முக்காலத்திற்கும் ஏற்ற மாதிரி 2வது சொல்ல தான் இருக்கும். பேரெச்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் சொல்ல இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, தெருநிலை வினையெச்சத்துல படித்து தேறினான், படித்து தேறுகிறான், படித்து தேறுவான், படிக்கச் செல்கின்றான், படிக்கச் சென்றான், படிக்கச் செல்வான் இல்லையா? அப்போ மாற்றங்கள் அப்படின்றது இந்த 2வது வார்த்தையில தான் இருக்கும். இத்தொடர்களில் படித்து, படிக்க என்னும் சொற்கள் எச்ச வினையாய் நின்று காலத்தை காட்டி தேறினான், செல்கின்றான் ஆகிய வினை முற்றுகளை கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றன. இவ்வாறு காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக தெரியுமாறு உணர்த்தி வினை முற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தெருநிலை வினையெச்சம். தெருநிலை பெயரெச்சத்துக்கு எப்படி படிச்சோம்? காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி பெயரை கொண்டு முடிவது தெரிநிலை பெயரெச்சம், வினை முற்றை கொண்டு முடிவது தெரிநிலை வினையெச்சம். சரியா? அப்ப போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சென்டென்ஸை வச்சு எடுத்துக்காட்டு எழுதிடணும். சரியா? அப்படி எடுத்துக்காட்டு எழுத தெரிஞ்சாலே போதுமானது. எழுதி வந்தான், உண்டு வந்தான் அப்படின்றது. அப்ப காலத்தை காட்டுது, செயலை காட்டுது, வினை முற்றை கொண்டு முடியுது. அதனால வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம். இதே எழுதிய மாணவன் அப்படின்னா எச்சச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடியுது, அது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு போட்டுடலாம். சரியா? குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சத்துக்கு என்ன பார்த்தோம்? நல்ல பையன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பண்பை வெளிப்படுத்துது, அதே நேரத்துல பெயர் சொல்லை கொண்டு முடியுது. அப்ப இங்கேயுமே மெல்ல பேசினான்னு பண்பை வெளிப்படுத்துது, ஆனா என்னத்தை கொண்டு முடியுது? வினை முற்றை கொண்டு முடியுது. மெல்ல என்னும் எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி எதை கொண்டு முடியுது? வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன. அதனால் இவைக்கு பெயர் என்னது? குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான், அருளின்றி சென்றான் அப்படின்றது. சரி, அப்ப பெயரெச்சம் வினையெச்சம் ஓகே. அது என்ன முற்றச்சம் அப்படின்னா வள்ளி படித்தனள் அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்றை கொண்டு வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள், மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். அப்ப இதுதான் முற்றச்சத்திற்கான விளக்கம். ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா 2 வினைமுற்று இடம்பெற்றிருக்கு. இது தனியா படிங்க. படித்தனள் அப்படின்னா என்ன? படித்தாள் அப்படின்னு அர்த்தம், வினைமுற்று. மகிழ்ந்தாள் அப்படின்னு அர்த்தம், இதுவும் ஒரு வினைமுற்று. அப்ப இதை சேர்த்து படிக்கும்போது வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னா வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்ற ஒரு அர்த்தம் தருதா? அப்போ ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது? எனக்கு முற்றச்சம். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. எடுத்துக்காட்டு பாருங்க, வந்தாள் அப்படின்றது வினைமுற்று, பாடினாள் அப்படின்றது வினைமுற்று. ஆனா மைதிலி வந்து பாடினாள், ஒரு வினைமுற்று எனக்கு எச்சப்பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. முருகன் படித்து தேறினான், ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. இதுதான் என்னது? எனக்கு முற்றச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. அப்ப எச்சம்னா என்னன்னு பார்த்தோம். முடிவு பெறாத ஒரு சொல், அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுதான் எனக்கு என்னது? முற்றச்சம் அப்படின்றது. சரியா? இது கடந்து தெரிநிலைக்கும் குறிப்புக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாத்துமே இல்ல. காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் தெரிநிலை பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி வினை முற்றை கொண்டு முடிந்தால் தெரிநிலை வினையெச்சம். அதே நேரத்துல பண்பை உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது குறிப்பு பெயரெச்சம். பண்பை உணர்த்தி வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது குறிப்பு வினையெச்சம். சரியா? ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான்.
அப்ப வார்த்தை குடுத்து இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு எழுத சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுல இருந்து பெருசா கேள்விகள் நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மாடல் அதுதான். அடையாளப்படுத்த தெரிஞ்சாலே போதுமானது. தொடர்ந்து பார்க்கக்கூடியது தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்ன? ஒரு செயல். செயலை குறிக்கக்கூடியதுதான் என்னது? தொழிற்பெயர். ஓடுதல், ஆடுதல் எல்லாமே தொழில குறிக்கக்கூடியதுதான். சரியா? படித்தல், ஆடுதல், நடித்தல் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தல் அப்படின்னு இருக்கு. எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ உணர்த்தாமல் படர்க்கை இடத்தில் வரும். தேர்ட் பர்சனை சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஆடுதல், படித்தல். இதுல எண், அதாவது எண்ணிக்கை, சிங்குலரா புளூரலா, ஒருமையா பன்மையான்றது எனக்கு தெரியல. தன்மையா முன்னிலையா படர்க்கையா அப்படின்றத உணர்த்த முடியல. காலம் எனக்கு தெரியல. பால் பகுப்பு எதுவும் இதுல தெரியல. ஆனா இது எப்பவுமே என்ன இடத்துல தான் வரும்? படர்க்கை இடத்தில் தான் வரும். ஆடல் என்பது ஆடுதல் என்னும் தொழிலை குறிப்பதனால் அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நாம பிரிச்சு எழுதலாம்? ஆடு கூட்டல் அல். அப்ப அந்த அல் அப்படின்றது என்னது? தொழிற்பெயர் விகுதி. சரியா? இதெல்லாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்பெயருக்குரிய மற்ற விகுதிகளாக என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து, ஆல். சரியா? அப்ப நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, இதோட சேர்த்து மை, இதோட நிறுத்திருப்பாங்க. சரியா? அப்ப மத்ததையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கைனா நமக்கு எடுத்துக்காட்டு தெரியும். வாழ்க்கை அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப இதுவுமே என்னது? தொழிற்பெயர் தான். கை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு நாம அடையாளப்படுத்தலாம். சோ அதற்குரிய ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் நமக்கு ஒரு அட்டவணையா கொடுத்துட்டாங்க. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், உ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினைப்பகுதியுடன், அதாவது தா கூட்டல் தருதல் அப்படின்னு நமக்கு இருக்குல்ல, ஒரு வினைப்பகுதியோட விகுதி சேர்ந்து நமக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகிறது. தருதல், கூறு கூட்டல் அல், கூறல், ஆடு கூட்டல் அம், ஆட்டம், விலை, வருகை, பார்வை. கொஞ்சம் கடினமான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். இங்க பாருங்க, விலை அப்படின்றது இங்க இடம் பெற்றிருக்கு. பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை, செய்யுள், கோட்பாடு, கேளானை, பாய்த்து, சாக்காடு, தோற்றரவு, தாளால். இந்த அரவு, ஆள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறதுனால கேள்விகளாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப தொழிற்பெயர் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஒரு 3 வகையா விகுதியோடு வந்தா விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னது? இந்த சுடு அப்படின்ற மாதிரியான அடிப்படையான சொற்களை குறிக்கிறது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னது? சுடு, சூடு அப்படின்னு மாறும்ல, அந்த மாதிரியானதுதான். முதல்நிலை தொழிற்பெயர்னா, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களினுடைய பகுதி. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல், விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வரும். அதான் என்னது? முதல் நிலை தொழிற்பெயர். ஒரு சொல்லினுடைய முதல் நிலை அப்படின்றது என்னது? பகுதி தான். இந்த பகுதி நமக்கு இடம்பெறும். இடித்தல், கொதித்தல் அப்படின்றது அந்த விகுதி இல்லாம பகுதி மட்டும் ஏவல் ஒருமை வினையாக வரும். இடி அப்படின்னா அது வேலை ஏவுற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அது ஒரு வினை சொல். அதான் ஏவல் ஒருமை வினை அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தன் பொருளை உணர்த்துகின்றன. அப்படி விகுதி பெறாமல் வருவதுதான் என்னது? முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரியுது. எப்படி திரியுது? தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதல்நிலையாகிய பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். அறிவறிந்த மக்கட்பேறு, அவனுக்கு என்ன கேடு. பெரு பெற்றதுதான், மக்களை பெற்றதுதான் மக்கட்பேறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பெரு, கெடு என்னும் முதல்நிலைகள்
பேறு, கேடு என திரிந்து பெறுதல், கெடுதல் என்னும் பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு முதனிலை திரிந்து பொருளை உணர்த்தக்கூடியது முதனிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தலாம். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவில் சூடு குறையவில்லை. சுடு அப்படின்னு தான் இதை நாம் எழுதுவோம் இல்லையா? இது நமக்கு சூடு அப்படின்னு தெரிந்திருக்கிறது. அதான் முதநிலை திரிதல் அப்படின்றது. இதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. விடு, வீடு, கொள், கோள், மின், மீன், உடன்படு, உடன்பாடு அப்படின்றதுதான். சரியா? சோ அப்ப இந்த எடுத்துக்காட்டுகளின் மூலமாக முதநிலை தொழிற்பெயர்னா என்ன அப்படின்றதும், முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தொடர்ந்து பார்க்கக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். வினை அடியோடு விகுதி சேர்வதால் நமக்கு ஒரு தொழிற்பெயர் கிடைக்குது. அதான் என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். நட அப்படின்ற வினையடியோடு தல் சேருது. நடத்தல், வாழ்க்கை, ஆளல் அப்படின்றதுதான். சரியா? சோ ஒரே வினையடி பல விகுதிகளையும் பெற்று வரும். நடத்தை, நடத்தல் அப்படின்னு வரும். சரியா? சோ அப்போ 2, 3 விகுதிகளுக்கு கூட ஒரு வார்த்தையை நாம பொருத்தி பார்க்கலாம். அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இது கடந்து பார்க்கக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர். சரியா? நடத்தல், நடவாமை, கொல்லுதல், கொல்லாமை, சொல்லுதல், சொல்லாமை. அப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதைத்தான் எதிர்மறை அப்படின்னுங்க சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த தலைப்பு என்னது? வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க. வினைனா செயல் இல்லையா? நம்ம செய்யக்கூடிய செயலால் நம்மளை கண்டுபிடிக்கிறது. அவன் செய்த வினையால் அவனை அணையும் பெயர். யாராவது ஒண்ணும் இல்ல, ஒரு வண்டி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த வண்டியை அடுத்து எங்கேயாவது பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மாட்டுச்சுல்ல அந்த வண்டி அப்படின்னு அடையாளப்படுத்துவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் முருகன் பரிசு பெற்றான் அப்படின்றது ஒரு வாக்கியம். பரிசு பெற்றானை பாராட்டினர். அன்னைக்கு பரிசு வாங்கினாம்ல அவனை பாராட்டினாங்க. பரிசு வாங்கினவன் யாரு? முருகன். அப்ப முருகன் நேரடியா நீங்க பேரை சொல்லல. அன்னைக்கு பரிசு வாங்கினான்ல அவன் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? சோ நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை வாங்கிட்டீங்க. நம்மளோட அகாடமியோட அந்த வெற்றியாளர்கள் மேடையில நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அடுத்து உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு மேடையில பேசினான்ல அந்த பையன் அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்துவார் இல்லையா? சோ அப்ப நீங்க உங்க பேர் அவருக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது அப்படின்றதுதான். அதான் என்னது? வினையால் அணையும் பெயர். இவ்விரு தொடர்களிலும் பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் என்ற எழுவாய்க்கு பயனிலையா வந்துருச்சு. இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெற்றான் அப்படின்னா முருகன் அப்படின்ற எழுவாய்க்கு பயனிலை. இங்க பெற்றானை அப்படின்றது முருகன் அப்படின்றவரை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கு. இவ்வாறு ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். சரியா? ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் அன்னைக்கு பேசினான்ல மேடையில அப்படின்னு சொல்லும்போது அந்த பேசினான் அப்படின்ற வினைமுற்று அந்த வினையை குறிக்காம உங்களை குறிக்குது இல்ல, வெற்றியாளராகிய உங்களை குறிக்குது இல்லையா? அதுதான் என்னது? வினையால் அணையும் பெயர். அப்போ இந்த வினையானது நிச்சயமாக காலம் காட்டும். அன்னைக்கு பேசினான் அப்படின்றது என்றது இறந்த காலம். பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். பெற்றானை இறந்த காலம், பெறுகின்றானை நிகழ்காலம், பெறுவானை எதிர்காலம் இல்லையா? சோ அப்ப இவ் அப்படின்ற ஒரு இடைநிலை இங்க வந்திருக்கு. எதிர்காலத்துக்கு எப்பவுமே இவ்வு வரும். பெற்றானை என இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயை ஏற்று வந்துள்ளது. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அப்ப ஒரு வினைமுற்று பெயராக நிற்பது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம். வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். இன்னொரு விளக்கமும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும், அந்த ஐ அப்படின்றதான் வேற்றுமை உருவு, அதை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அட்டவணை அடிப்படையில் இந்த அட்டவணை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா?
அப்ப இலக்கணம்னு எடுத்துட்டாலே ஒரு 3-4 அட்டவணை தான் நாம அடையாளப்படுத்தலாம். அதுல இதுவும் ரொம்ப முக்கியம். தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க. கீழ இருந்து வந்துரலாம். பாடுதல், படித்தல். பாடியவள், படித்தவர். சரியா? அப்ப வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கக்கூடியது தொழிற்பெயர். தொழிலை செய்யக்கூடிய கர்த்தா வினை பெயரா இருந்தாலும் சரியா, ரெண்டுமே வினைச்சொல் தான். இந்த வினைச்சொல் பாடியவள் அப்படின்ற வினைய குறிக்காம அத பாடினவளை அந்த நபரை குறிக்குது இல்லையா? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது காலம் காட்டாது, காலம் காட்டல. இங்க காலம் காட்டும். பாடியவள் ஏற்கனவே படிச்சவ. சரியா? பாட்டு படிச்சிருக்கிறாங்க. இறந்த காலத்தை காமிக்குது. படற்கைக்கே உரியது அப்படின்னு சொல்றாங்க. பாடுதல், ஓடுதல், ஆடுதல் அப்படின்ற அந்த தேர்ட் பர்சன் படற்கை இடத்தில் தான் வரும். ஆனா வினையால் அணையும் பெயர் அப்படி இல்லை. மூவிடத்திற்கும் வரும். பாடியவள், படித்தவர் அப்படின்னு 3 இடத்தையும் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த வகையில இந்த ஒப்பீட கொஞ்சம் தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். வந்தவர் அவர்தான், வருபவர் அவர்தான், வருகின்றவர் அவர்தான். இப்போ 3 இடத்துக்குமே நாம அத 3 காலத்திற்குமே தாராளமாக அத பொருத்தி பார்க்கலாம். ஒரு சில வினாக்கள் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அடிப்படையான ஒண்ணுதான். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2-3 மட்டும் பார்க்கலாம். உலகியலில் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெழுதுக. அடங்கு அப்படின்றது ஒரு வினைச்சொல். அதற்குரிய அந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம். வினையெச்சம்னா என்னது? அடங்கி அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடங்கி நின்றான். அப்ப என்னது? வினைச்சொல், வினையெச்சம் இது அடங்கி அப்படின்றது. அப்ப அடங்கு அப்படின்னு சொல்றதுக்கான வினைச்சொல். இதே இது அடங்க அப்படின்னு எழுதுனா கரெக்டா தப்பா? அடங்கு, அடங்குதல். சரியா? இப்ப அடங்கி அப்படின்றது வினையெச்சமா எழுதிட்டாங்க. நின்றான் அப்படின்றது வினைமுற்றா இருக்கு. அப்போ ஒரு எச்சச்சொல் வினைமுற்றை கொண்டு முடிகிறது. அது எனக்கு வினையெச்சம் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்ப அடங்கி அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சரியா? அடங்க அப்படின்றது வராதா? அடங்க மறுத்தான் அப்படின்னு எழுதிட்டா அது சரியா இல்லையா? சரிதானே? ஏன்னா அது என்னது? ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. அதுவும் சரிதான். சரிங்களா? அப்ப புத்தகத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டுமே சரி அப்படின்றது கடந்து இலக்கணத்துல நிறைய நேரங்கள்ல நீங்க ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். அப்ப ஆப்ஷன்ல எது ரொம்ப நெருக்கமா இருக்கோ அதுதான் பதில். சரிங்களா? செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். சரியா? அப்ப செய்தவன், செய்தவர் எழுதலாமா? இப்ப ஒரு வினைச்சொல் பெயர்த்தன்மையாகி நின்றால் அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு வினைச்சொல் வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிக்கிறது. செய்தவன். அதான் என்னது? வினையால் அணையும் பெயர். நில் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. நிற்றல் இல்லையா? சரி, எதிர்மறை தொழிற்பெயர் எழுதலாமா? என்னது? நில்லாமை. அப்ப முதல்நிலை தொழிற்பெயர் நில் அப்படின்றதுதான். இந்த நிற்றல் அப்படின்றது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையால் அணையும் பெயராய் மாறும். வந்தவன் அப்படின்னு மாறுது. சரி, வந்தான் அப்படின்றத ஒரு வினையெச்சமா எழுதுங்க. வந்து சென்றான் அப்படின்றது. பெயரெச்சமா எழுதுங்க. வந்த மாணவன் எழுதலாம் இல்லையா? பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. பொறுத்தவர். பொறுத்து அப்படின்னு எழுதுனா வினையெச்சம். ஏன்னா பொறுத்து கொண்டு இருந்தான் அப்படின்றதுதான். எடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம். எடுத்து. படர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம். படர்ந்த கொடி அப்படின்னு எழுதலாம். பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது, அதனால் பெயரெச்சம் அப்படின்னு நாம எழுதலாம். சரியா? பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சத்தை தேர்ந்தெடு. பெயரெச்சம்னா பார்த்த படம். வினையெச்சம்னா பார்த்து கொண்டு இருந்தான். வினையால் அணையும் பெயர்னா பார்த்தவர் எழுதலாமா? தொழிற்பெயர்னா பார்த்தல். பார் அப்படின்றது முதல்நிலை தொழிற்பெயர். பார்த்தல் அப்படின்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இகழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. இகழ்ந்தான். கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம். கண்டு கொண்டிருந்தான். கண்ட கடிதம் எழுதலாம். பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு இல்லையா? காண்பவர், கண்டவர் அப்படின்னு வினையால் அணையும் பெயரா எழுதலாம். காணுதல் அப்படின்னு தொழிற்பெயரா
எழுதலாம். இப்படி ஒரு சொல் எடுத்துக்கிட்டா அதற்கு எல்லா இலக்கண குறிப்புகளையுமே நாமளே எழுதி பார்த்துடணும். சரிங்களா? அப்ப அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறந்த பயிற்சியா இருக்கும். இப்ப கேள்விகள் அப்படின்னு இந்த பகுதியில இருந்து என்ன கேட்டாலும், நாம தயங்காம ஆப்ஷன கூட பார்க்காம நெறைய நேரங்கள்ல இதுதான் பதிலா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவ நம்மளால எடுக்க முடியும். அந்த வகையில இந்த பகுதிய கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா, இலக்கணம் அப்படின்றதனுடைய அடிப்படையா நெறைய நேரங்கள்ல இந்த பகுதி இருக்கு. இது கடந்த நெறைய விளக்கங்களும் கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கும். சரியா? அந்த ஆழ்ந்து இருக்கக்கூடிய விளக்கங்கள்ல நாம ரொம்ப நெறைய நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேர்வு நோக்குல அந்த பகுதிய கடந்து போறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் அது 2க்கும் உண்டான வித்தியாசத்த சொல்லுவாங்க. இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அப்படின்றது நம்ம தேர்வு கடந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஆழ்ந்து போறது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தேர்வு நோக்குல அந்த அடிப்படையான விஷயங்கள், கேள்விகள் சார்ந்து நாம என்னென்ன விஷயங்கள்ல தெளிவுபட இருக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட புத்தகங்கள அணுகுறது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றது தான். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.